ஒரு 1 hour 16 minutes 36 செகண்ட்ல நம்ம லைஃபுக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களை நம்மளால கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தாங்க ரீசெண்டாக நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுத்த இன்டர்வியூவில் இருந்துச்சு. அதுலேயும் அவர் சொன்ன அந்த பாண்டி பஜார் ரோடு ஸ்டோரி எல்லாம் வேற லெவலுங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு அவரோட அப்பா தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் சின்ன வயசுலேருந்தே அஸ்வினை கிரிக்கெட் பார்க்க வச்சு கிரிக்கெட்டை பற்றி பேச வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டோட ஆசையை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட அப்பா அவருக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் எப்படியாவது நம்ம ஒரு நாளாவது இந்தியன் டீமோட ஜெர்சியை போட்டு ஆடணும் அப்படிங்கிறதான் ரவிச்சந்திரன் அஸ்வினோட சின்ன வயசுலேருந்து இருக்கிற கனவா இருந்திருக்கு. ஆரம்பத்திலிருந்தே ஒரு பேட்ஸ்மேனா இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படா இவ்வளவு பெரிய பவுலரா ஆனார்னு பார்த்தா அதுக்கு காரணமா அவங்க அம்மாவை தான் சொல்றாரு. ஒரு நாள் சின்ன வயசுல மேட்ச் விளையாடிட்டு பேட்டிங் முடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா வந்து பார்த்து என்னடா ஆடலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் பேட்டிங் பண்ணேன் அவுட் ஆயிட்டேன் அதான் அப்படின்னு இருக்காரு. பேட்டிங் பிடிச்ச அவுட் ஆனா என்ன போயிட்டு பவுலிங் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரையுமே பவுலிங்கை பத்தி யோசிக்காத ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுக்கப்புறம் தான் வந்து பவுலிங் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரியர் வந்து பேட்ஸ்மேன்ல இருந்து பவுலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணும்போது அவருடைய நீண்ட நாள் ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு ஒய்ஃபாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்காக ஆட போகிறத பற்றி பேசின அவர் 2008 தன்னோட லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுக்கு காரணம் சிஎஸ்கே டீம் தான் அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் 2025 சிஎஸ்கே டீமுக்காக மறுபடியும் ஆட போகிறத நினைக்கும் போது என்னதான் லைஃப் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலுமே மறுபடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நிற்கிறது மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அப்படின்றதையும் சொன்னாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவர் பேசுனதுல ஒரு சில விஷயம் ரொம்ப ஆணித்தரமா இருந்துச்சுங்க. அதுலயும் அந்த ஒரு வீரன் அப்படிங்கிறவன் போருக்கு போனான் அப்படின்னா அவன் பெரியவனா சின்னவனா அவன் சைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, கடைசி வரை நின்று சண்டை பண்ணானா அப்படிங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் அஸ்வின் அப்படிங்கிறவனை பத்தி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்கேஸ் அஸ்வின் பேஸ்ட்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவன் ஒரு ஃபைட்டர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக நான் கடைசி வரை நின்று ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், லைஃப்ல ஒரு நாளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா T20 பாருங்க, ஆனால் மொத்த லைஃபையும் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ், நமக்கு தெரிஞ்சிருக்கும் லைஃப்பில் ரெண்டாவது சான்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெஸ்ட் மேட்சை பார்க்கும்போதே நமக்கு புரியும். முக்கியமாக யாராக இருந்தாலும் வாய்ப்பு அப்படிங்கிறத பணத்தை கொடுத்து ஈஸியாக வாங்கிடாதீங்க, அதுக்காக கண்டிப்பாக உழைங்க, கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஈஸியாக வாங்கிடாதீங்க அப்படின்னு எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னார். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும், அதை விட்டுட்டு அதில் ஒரு காரணத்துக்காக பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது 100 அடிக்கணும் 50 அடிக்கணும் 10 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு விளையாடக்கூடாது. அதை என்ஜாய் பண்ணி விளையாண்டா மட்டும் தான் அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகி நம்மளே நம்ம தோத்து போயிடும் அப்படின்றதையும் சொன்னார். கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிறது கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட்டில் தான் இருப்பார், கிரிக்கெட்டை பற்றி தான் பேசுவார், கிரிக்கெட் கூட தான் டிராவல் பண்ணுவார். ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படிங்கிற கேரியருக்கு மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவரோட ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக சொன்னார். இது எல்லாத்தையும் விட ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட லைஃப்பில் ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த சொல்லும் போது, லைஃப் அப்படிங்கிறது பாண்டி பஜார் ரோட்டில் ஓடுறது மாதிரி நம்ம ஒரு கோலை செட் பண்ணி ஓடும்போது அதுக்கு நடுவில் நிறைய பேர் நம்மளை தடுப்பாங்க, நிறைய பேர் கலாய்ப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் நம்ம கோல் எதுவோ அதை ஃபிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நம்ம நினைச்ச கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யாருமே யாரை பற்றியும் யோசிக்காமல் நம்மளுடைய எய்ம் எது நம்மளுடைய கோல் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொன்னார். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 hour 16 minutes 36 seconds வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது உருவாக்கும். அரவிந்த் சாமி சார் வீடியோவுக்கு அப்புறம் இந்த அஸ்வின் வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை கொடுத்த கோபிநாத் சார் சேனலுக்கும் கோபிநாத் சாருக்கும் அந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்களை எங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட அஸ்வின் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.